மோகன் சார், 48,000 கோடி ரூபாய் கிட்ட ஒரு துறையிலிருந்து வருமானம் வருது. ஆனால் ஒரு சட்டக்கல்லூரி எங்கள் மாவட்டத்துக்கு வேணும் அப்படின்னு கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து கேட்டால் பக்கத்தில் திருநெல்வேலிக்கு போங்க, அங்கே போய் நீங்கள் படிச்சுக்கங்கன்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட வருமானங்கள் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு அவங்க சொன்ன மாதிரி மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இதுதான். அட்லீஸ்ட் அதுலேருந்து வர்ற வருமானத்தை நல்லபடியாக நம்ம யூஸ் பண்ணலாமே, ஏன் அதையெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல? அது ஒரு நியாயமான கேள்வி தானே. அதற்கு முன்பாக இன்றைய தினம் காஷ்மீரில் உள்ள பகல்காமிலே பாகிஸ்தான் தீவிரவாதிகளாக இந்தியர்கள் கிட்டத்தட்ட 26,000 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 26 பேர். அவர்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய கேள்வி, டாஸ்மா வந்து முதல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே எம்ஜிஆருடைய பீரியடில் தான், 1986. அவர் தான் வந்து ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணார்னா, கள்ளச்சாராயங்களும் மதுவும் வந்து அநியாயமாக போகுது, நோக்கம்லாம் நல்லா தெரியுது. அது அடிப்படை. இப்போ பேசிக் ஆன் பார்க்க வேணாமா? அவர் கொண்டு வந்தது வந்து 23/5/1983. நல்ல நோக்கம், அது அடிப்படை. இப்பவும் அதே தான் நோக்கம், அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அவ்வளவுதான். இந்த நோக்கம் அந்த நோக்கத்துக்கு கூட ஒன்னும் சம்பந்தப்பட்ட மாதிரி தெரியல. அப்படி அல்ல. நீங்க 21,600 கூட வெறும் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கியே சம்பாரிச்சிருக்கிறோம். அது போக கொள்முதல் இருக்கு, எல்லாத்துக்கும் போஸ்டிங் போட்டு கொடுத்தது இருக்கு. எவ்வளவு 1000 கோடி ரூபாய்? இல்லை, அதாவது யார் சம்பாரிச்சது இதெல்லாம் சார்? அது வந்து ஒரு சேல்ஸ் டார்கெட்ல வந்து யாருமே ஃபிக்ஸ் பண்றது கிடையாது. சேல்ஸ் டார்கெட்டா சார்? அது ஃபிக்ஸ் பண்றது கிடையாது. டாஸ்மால யாரும் ஃபிக்ஸ் பண்ணது கிடையாது. கடந்த 3 ஆண்டு கூல் ட்ரிங்க்ஸ் கடை வச்சிருக்கறோம் சார். 3 ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா இல்ல, இது வந்து ஏன் இல்ல இளநீர் கடையா இல்ல ஹெல்த் ட்ரிங்கா? இது பாருங்க, ஆடி குடத்தடையும் ஆடும்போதே இறையும் மூடி திறக்கின் முகம் காட்டும் பாம்பும் எல்லனவே ஓதும் சொல்றான். பாம்பை போன்றது, எல்லை போன்றது. எல்லை போன்றதை நீங்க ஏன் பயன்படுத்துவதில்லை? நீங்க ஏன் போறீங்க டாஸ்மாக்கு? அவங்க வந்து கூப்பிடுறாங்களா வாங்க வாங்கன்னு? நீங்க தானே போறீங்க. மோசமா இருக்கு. நீங்க தானே போறீங்க. வெச கடை கூட தான் திறந்திருக்கு, என்ன போய் எல்லாம் வாங்கி குடிச்சிருவீங்களான்னு கேட்டா, எதுக்கு சார் திறந்து வச்சுக்கோ? மூடு டாஸ்மாக்க மூடுன்னு பாட்டு பாடணும்ல, நம்ம பாட்டு பாடணும்ல, மூடணுமா? இல்ல, அப்படி இல்ல சார். அவங்களுடைய விருப்பம், அதாவது மக்கள் விருப்பம் போய் வாங்குறாங்க. அதை போய் நாங்க தடுத்துட முடியாது. நாங்க வந்து யாருமே கம்பல் பண்றது கிடையாது. யாராவது கம்பல் பண்றாங்க வாங்குறாங்க, அதுக்குன்னு அதெல்லாம் சரி கள்ளசாராயம் காய்ச்சுன்னு சொல்லுவீங்களா? டாஸ்மாக்ல கம்பல்சரி என்ன சார் இது? கம்பல்சரி ஒண்ணு இல்ல, மக்களுக்கு மைனி சாப்பிடணும்னு கூட தான் விருப்பமா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஏன் தடை பண்ணி வச்சிருக்கோம்? அப்படி சாப்பிடுறாங்களே எல்லாருமே. மக்களுக்கு அது கேடு விளைவிக்கும், அதனால நம்ம தடை பண்ணி வச்சிருக்கிறோம்ல. அதே மாதிரி டாஸ்மாக்கும் மக்களுக்கு கேடு விளைவிக்கும் தானே. ஏன் நம்மளால அதை வந்து மூட முடியல? எல்லாருமா குடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25% தான். இந்தியாவிலே பாத்தீங்கன்னா 30% தான், 30வது இடத்துல தான் இருக்கு தமிழ்நாடு. அது தெரிஞ்சுக்கங்க, புரியுதுங்களா? மொத்த மாநிலமே சார். இல்ல மொத்த இது எதுல இருக்கு? அதாவது அருணாச்சலம் அநியாயமா இல்லையா? முதல் இடத்துல இருக்கு. மது விலக்கு சார், அமலில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? மது விலக்கு அமலில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் நம்ம ஊர் நம்ம நாட்டுல இருக்கு, தெரியுமா தெரியாதா? குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கு. ரொம்ப குஜராத்ல இருக்கு, குஜராத்ல இருக்கு. ஏன் இங்க இல்ல? இங்க நீங்க வருமானம் தான் ஏன் கொண்டு வரல? நீங்க 10 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்தீங்கல்ல, ஏன் அது கொண்டு வரல? சொல்லுங்க பாப்போம். அப்ப உங்க மேல தவறு இல்லையா? மக்கள் அதை விரும்புறாங்க, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. மூடுவோம் சார், நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது சார். அவங்களும் முயற்சி பண்ணாங்களே, நீங்களும் முயற்சி பண்ணாங்க. ஆனா வந்து மக்கள் விரும்பி அதை வந்து சாப்பிடுவதை நம்ம வந்து தடை முடியாது. நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் அதையும் நாங்க மூட வைப்போம் சொன்னாங்களா இல்லையா? சார் சொன்னாங்க, முடியல இல்ல, செய்யல இல்ல. அதத்தான் நாங்க ஈவன் அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க? படிப்படியாக 1000 டாஸ்மா மூடுன்னு சொன்னாங்க. நீங்க அதற்கு ஒரே ஒரு 1000 தான் மூடுனாங்க. இவங்களும் சொன்னாங்க எவ்வளவு குறைச்சோம்? 5500 டாஸ்மா கடைகளை இவங்களும் ஒரு 500 தான் குறைக்க முடிஞ்சது இவங்களால. 4850 இன்னும் நடக்குது, இன்னும் இருக்குது டாஸ்மா. முடியல. சரி, அதாவது குறைச்சு விட்டு 1100 கடைகளை புதுசா திறந்திருக்காங்க. அதை மட்டும் விவரமா மறைக்கிறீங்க. இல்ல, நீங்க அப்படி சொல்றீங்க. இல்ல, ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க 1000 கடைகளை மூடுவோம், படிப்படியா மூடி விடுவோம் சொன்னாங்க. பண்ணாங்களா? பண்ண முடிஞ்சதா? நீங்க ஏன் பண்ணல சார்? கவுண்டர் சொல்லவே கிடையாது. நீங்க ஒருத்தர் சார் படிப்படியாக மது விலக்கை நாங்க அமல்படுத்துவோம் 2016 தேர்தல் வாக்குறுதியாக அவங்க கொடுத்தாங்க. முடிஞ்சதா உங்களால? 2016க்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியும். அதுக்கு பிறகு முதலமைச்சராக வந்த எடப்பாடி கே பழனிசாமி உட்பட அதற்கு முன்னாடியும் வந்து அவங்க ஒரு 500 கடையை குறைச்சாங்க. எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து 1000க்கும் மேற்பட்ட கடைகளை குறைச்சாங்க. கிட்டத்தட்ட 1675 கடைகளை 5000 டாஸ்மா இருந்து எதா இல்லையா?
திமுக ஆட்சியில எத்தனை அதுக்கப்புறம் தான் தொடங்குனாங்கன்னு 500 சொல்லவா? 500 மது ஷாப் வந்து குறைஞ்சது. புள்ளி விவரம் இருக்கு. எங்ககிட்ட இருக்கு. திமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு புதுசா தொடங்குனாங்கன்னு தெரியுமா? புதுசா எதுவுமே தொடங்கல. தொடங்கவே இல்லையா? மூடப்பட்டதுதான். தொடங்கவே இல்லையா? மூடப்பட்டதுதான். நம்ம யூட்டன் போடலையா? 500 டாஸ்மாக் மூடப்பட்டது. 4850 டாஸ்மாக் நிலுவையில் இருக்கு. கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசணும் மிஸ்டர் மோகன் சார். இப்போ எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா சேல்ஸ்ல? ஏடிஎம்கே பேர்ல இருந்து 36,50 கோடி வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 48,300 கை தட்டலாமா சார் எல்லாரும் சேர்ந்து? இல்ல இப்போ விற்பனை இந்த துறைக்கு வேணா கை தட்டலாமா எல்லாரும்? பாருங்க 48,000 கோடி டார்கெட் அச்சீவ்டு. அப்ப அந்த அளவுக்கு துறைன்னு வேணா நம்ம அது கட்டுப்படுத்த முடியலன்னு தான் சொல்றேன் நானு கூட. ஏதாவது தனி மனித ஒழுக்கமே பண்ண இல்ல. முடியலனா எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க? நீங்க பண்ணீங்களா? நீங்க திருப்பி கேக்குறீங்க, நீங்க பண்ண முடிஞ்சதா? பண்ண முடியல இல்ல. நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க வந்தா பண்ணுவோம்னு சொன்னீங்க. நீங்க நாங்க ஜெயலலிதா அம்மையார் மூடுவான்னு சொன்னாங்க. நீங்க நாங்க உங்க மேல வெளிய நாங்க அப்படி அல்ல. நீங்க ஒரு மேல குற்றச்சாட்டு சொல்லுற போது உங்களை தேடி 3 விரல்கள் உங்களுக்கு தான் குற்றம் சாட்டுது. அத நீங்க நீக்கினீங்களா? அது சொல்லுங்க. நீங்க வந்து சும்மா ஒற்றை குற்றச்சாட்டாதீங்க சார். இட் இஸ் வந்து யாருமே பண்ண முடியாது சார். பண்ண முடியாது. ஆமா. ஏடிஎம்கே பண்ணல, டிஎம்கே பண்ணல. கனிமொழியோட பேச்சுக்கு என்ன சார்? இளம் விதவைகள் தமிழகத்துல தான் அதிகமா இருக்காங்க இந்தியாவிலேயே. அதனால டாஸ்மாக் கடைகளை குறைக்கணும் சொன்னமா இல்லையா? குறைக்கணும் என்ற எண்ணம் எதற்காக டாஸ்மாக் கடைகளை திறந்து வைக்கிறீங்க? கொரோனா காலத்துல டாஸ்மாக்க மூடுங்கன்னு 2020ல பேட்டி கொடுத்துட்டு 2021ல ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதே கொரோனா காலகட்டத்துல நம்ம கடையை திறந்து உட்கார்ந்தோமா இல்லையா? சொல்லுங்க. புதுசா கடை திறந்தாங்களா? இருக்கிற கண்டினியூ நீங்க விட்டு போனதை கண்டினியூ பண்றாங்க அவ்வளவுதான். அப்புறம் எதுக்கு நம்ம ஆட்சிக்கு அப்புறம் நீங்க மூடுறேன்னு சொல்லுங்க. ஏன் மூடல சார்? பதில் சொல்லுங்க. தமிழ்ல தானே சார் சொல்றேன். இதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. 1675 டாஸ்மாக் கடைகள் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் மூடப்பட்டது. மீதி புரிஞ்சுதா இல்லையா? மீதி எங்க 3500 என்ன ஏன் மூடல சொல்லுங்க. மூட முடியல இல்ல. இட் இஸ் நாட் பாசிபிள். அதுக்குள்ள இட் இஸ் நாட் பாசிபிள். அதுக்குள்ள அடுத்த தேர்தல் அப்படி எல்லாம் இல்ல. அப்படி எல்லாம் இல்ல. அடுத்த தேர்தல் 4 ஆண்டு காலம் எடப்பாடி அவர்கள் 4 ஆண்டு காலம் இருந்தார். எவ்வளவு லாபகமா குழப்பமே இல்ல சார். மக்கள் பார்த்து தான் இருக்காங்க. 4 வருஷமா என்ன பண்ணீங்க சொல்லுங்க சார். மூட முடியல என்பது உண்மை. மூட முடியல. அப்ப நமக்கு நீங்களும் மூடல. நீங்களும் மூடல. அது சுட்டி காட்டுறாங்க. கேள்வி கடையை மூடுறது இல்ல. வருமானம் அதிகரிக்குது. அதனால எல்லாருக்கும் கல்லீரல் கணையம் பாதிக்கப்படுது. அது அதிகரிச்சது அதிமுக ஆட்சியில திமுக ஆட்சியில? அதுக்கு பதில் சொல்லுங்க. கடையை பத்தி இங்க கணக்கு இல்ல. அது அப்பவும் அதேதான் இப்பவும் அதேதான். எப்படி? எல்லா வியாதிகளும் எப்பவுமே வரும். புரியுதுங்களா? நீங்க தீய பழக்கம் உங்களை யார் வந்து தீய பழக்கங்கள் இருந்தா வரதான் செய்யும் வியாதிகள். புரியுதுங்களா? அது அந்த ஆட்சி இந்த ஆட்சி எல்லாம் கிடையாது சார். மோகன் சார் சொல்லுங்க. புரியுதா இல்லையா? உங்களுக்கு புரியலன்றதுக்காக விளக்கமா சொல்றேன். ரூபாய்க்கு நம்ம அதிகமா வாங்குறோம். இன்னொன்னு என்னன்னா கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமானவர்கள் வந்து இங்க குடிப்பழக்கத்திற்கு அடிமையாயிருக்கு. ஆமா, அது 18 லட்சம் பேர். இல்ல அது உண்மைதான் சார். எப்படி சார் ஜாஸ்தியாச்சு? சார் மக்கள் விரும்பி வாங்குறாங்க. நம்ம என்ன பண்ண திராவிட முடியும்? மாடல். மக்கள் அவங்கள ஒழுங்கா நம்ம கொடுத்த விடியா நிறைய குடி. இப்ப திறந்தா எல்லாரும் போய் வாங்கி நீங்க வாங்குறீங்களா? இல்ல நான் வாங்குறேடா, இந்த அம்மா வாங்குறாங்க, இவர் வாங்குறாரு. திறந்திருந்தா விருப்பம் இருக்குனால வாங்குறாங்க. மது விலக்கு சாத்தியம் இல்லங்கறீங்கல்ல? ஆமா. அப்புறம் எதுக்கு 2021 வரைக்கும் கூவிக்கிட்டு இருந்தோம் மது விலக்கு அமல்படுத்துங்க? இல்ல அத பேஸ் பண்ணிதான் எதற்காக அத பேஸ் பண்ணிதான் 500 கடைகளை மூடுனாங்க. ஆனாலும் மீதியா அவங்க மூட முடியாத சூழ்நிலை ஏற்படல. ஏன் மூடல? நீங்க மூடாத போது இவங்க எப்படி மூடுவாங்க? நீங்களே திறந்து வச்சிருக்கீங்க. நீங்க நாங்க திறமையானவர்கள் எங்க கிட்ட வந்து அது தவறுதான் சார். நான் வந்து அதை நியாயப்படுத்தல. அதுவும் தவறுதான், நியாயப்படுத்தல நானு. நீங்களும் பண்ணல, இவங்களும் பண்ணல. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க சின்ன பையன் மாதிரி இல்லையா சார் இது? நீங்க என்ன பண்ணீங்க? அரசியல் அதுதானே சார். நீங்க என்ன பண்ணல, இவங்க பண்ணிருக்காங்க. ஒப்புதல் தான். ஜஸ்ட் 3% ஓட்டுல தான நம்ம மேல வந்திருக்கோம், ஆட்சியில உட்கார்ந்து இருக்கோம். அத நம்பி தான போட்டாங்க. ஏன் பண்ணலன்னு கேக்குறீங்க. அதுக்கிட்ட நீங்க பண்ணீங்களா? நீங்க பண்ணீங்களா? என்ன சார்? ஏடிஎம்கே காலத்திலயும் டாஸ்மாக் இருந்துச்சுன்றாரு, டிஎம்கே காலத்திலயும் டாஸ்மாக் இருக்கு. என்னோட ஒரே क्वेश्चन, ஏடிஎம்கே காலத்துல இந்த 10 ரூபாய் விஷயம் எல்லாம் இருந்துச்சா? அது 1000 கோடி ஊழல் இருந்துச்சா? இது ஊழல வந்து இப்ப அவங்களே அமல்படுத்துறாங்க. ஈடில வந்து கண்டுபிடிச்சாங்களா? ஈடி வந்து அது நிலுவையில் இருக்கு. அது வந்த பிறகு தான் தெரியும் என்னென்ன ஊழல் நடந்துருக்கு, யார் யார் பண்ணாங்க. அது கூட அவங்க விசாரிக்க கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போறீங்களா? அது எப்ப அவ்வளவு பயமா? டாஸ்மாக் ஊழியர்களே வந்து சொல்லி இருக்காங்க. நான் சொல்றேன் 2007 ல இருந்து 2021 இருக்கு தான் அவங்க வந்து எடுத்துருக்காங்க. அந்த பீரியட்ல தான் அது சொன்னது. அது போயிருக்கு. பாருங்க நீங்க பாருங்க வேணாலும் சொல்லுங்க. அவங்க ஸ்டேட்மென்ட் சார். அது ஈடி உடைய ஸ்டேட்மென்ட். அப்ப ஏன் நீங்க வந்து முன்னாடி போய் நாங்க விசாரணைக்கு ஒத்துழைக்கிறோம்
முழு ஒத்துழைப்பை நாங்க கொடுக்குறோம். ஏன் சொல்றதுக்கு பயப்படுறீங்க? இல்லை சார், அது வந்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியதுதான், தவறு இல்லை. ஏன் அப்ப நீதிமன்றத்துக்கு போனாங்க? நேத்து குட்டு வாங்கினோமா சார்? நீதிமன்றத்துக்கு போனா அவங்க என்ன சொன்னாங்க? ஈடி பண்ணது கரெக்ட் தான் சொன்னாங்க. அதத்தான் சொல்றேன் சார். எதுக்கு பாப்ப போகணும்? அப்ப யார் பண்ணது தப்பு? எதுவா இருந்தாலும் அப்ப யார் மேல தப்பு? இவங்க கேக்குற கேள்வி நியாயம் தானே சார்? யார் மேல தவறுன்னா ஈடியில அது 2007 இருந்து 21. அது புரிஞ்சுங்க முதல்ல. 2007 இது வரைக்கும் எந்த ஆண்டா இருந்தானே நீங்க தைரியம் தானே? ஆமா. மடியில கணம் இல்ல வழியில பயம் இல்ல. தெரியும். ஏன் சட்டமன்றத்துல விவாதிக்க மாட்டேங்கிறீங்க? நாடுது இந்த திமுக அரசாங்கம். அதான் நீதிமன்றமும் சொல்லிச்சு, நீங்க ஒண்ணும் இது பண்ணாதீங்க, ஈடி உடுக்க எல்லா ரைட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லி குட்டு விட்டதுதான் உண்மைதான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இது அடிப்படை யார் காரணம்? 2001 இருந்து 7 இருந்து 2021 வரைக்கும் இது தமிழ்நாட்டுக்கு சாராயத்தை கொண்டு வந்த கருணாநிதி தான் முதல் காரணம். அதை ஒத்துக்கிறாரா? உங்களுக்கு ஆக்டே கொண்டு வந்ததே எம்ஜிஆர் தான் சொன்னேன். இது புரிஞ்சிக்கலன்னா இந்த மதுவிலக்கு ஆக்ட கொண்டு வந்தாருங்க. அதனால அது அதிகமா இருந்தனால தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை அதிகமா இருக்கிறாங்க. அவர் கொண்டு வந்தாரு. கள்ளச்சாராயத்தை உள்ள தவறு நான் சொல்லலாம். எத்தனை ஆண்டு காலமாக இல்லாத இப்ப கூட கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் 12 ஆண்டு காலமா சொல்றாங்க. 12 ஆண்டு காலமாக இல்லாத கள்ளச்சாராய மரணங்கள் நம்ம ஆட்சியில் தான் நடக்குது. நம்ம ஆட்சியில் தான் டாஸ்மாக் 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஆட்சியில் தான் 48,000 கோடி ரூபாய் வருமானமும் வந்திருக்கு. அது போக ஆண்டுக்கு 21,600 கோடி ரூபாய் 10 ரூபாய் ஜாஸ்தி வாங்கினதுல வருது. 30,000 கோடி ரூபாய் வேற கலால் வரியில வேற சம்பாதிச்சிருக்கிறதா உங்க அமைச்சர் பேசின ஆடியோ வேற ரிலீஸ் ஆயிருக்கு. திண்டுக்கல் பக்கம் என்ன சார் இது? திண்டுக்கல் பக்கம் இது 1,79,000 கோடின்னு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி 2014க்கு முன்னாடி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதை விட இப்ப பல மடங்கு இருக்கும் போலயே. என்ன பல மடங்கு இருக்குன்னா என்ன இருக்கு? காசு காசு ஊழல். இவங்க ஊழல்ன்றாங்க, நீங்க காசுன்றீங்க. ஊழல்ல சம்பாரிச்ச காசு புரியலையா? அது ப்ரூவ் பண்ணலையே யாருமே. நீங்க ப்ரூவ் பண்ணாதானே சார் சொல்ல முடியும். ப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. வந்து ஜோசி சொல்றாங்க ஆகும் துட்டு மணி இருக்கா ஆச்சா அதான் கேள்வி. விசாரணைக்கு தானே ஆரம்பிச்சாங்க. விசாரணைக்கு எப்போ 2007 இருந்து 21க்கு தான் அவங்க விசாரணைக்கு கொண்டு வந்தாங்க. சார் பயம், அதாவது தப்பு பண்ணாம தள்ளி இருக்க வேண்டியதுதான். தலைவர் வந்து சட்டமன்றத்துக்கு வெளியில வந்து அவர் சொன்ன கருத்துல ஏத்துக்க கூடியதுதான் சொன்னாரு. முதலமைச்சர் நான் நேருக்கு நேரா சந்திச்சேன். அப்ப அவர் ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறாரு, என்ன பேசுன்னு தெரியாம பதட்டத்தில் இருக்கிறாரு அப்படின்னாங்க. உண்மையுமே அவர் மட்டும் இல்ல, முதலமைச்சர் மட்டும் இல்ல, திமுக முழுக்கவே அப்படிதான் பதட்டத்தில் இருக்கீங்க போலயே. அப்படி எல்லாம் பதட்டலாம் இல்ல, அவங்க ஆன்சர்ஸ் அவங்க சிரிப்பே அத சொல்லிருச்சு. அப்படி எல்லாம் இல்ல, பதட்டப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் we are ready to face. ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். திங்கக்கிழமை வரைக்கும் தான் டைம் கொடுத்திருக்கு, பார்க்கத்தானே போறோம். நீங்க ஓவரால் பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமா பெண்கள் வந்து மது அருந்து வந்து அருணாச்சல பிரதேஷ் 24. தமிழ்நாட்டை பத்தி கொஞ்சம் இருங்க. எந்த மேடையில போய் எந்த மேடைக்கு போனாலும் 40 தொகுதி கொடுத்தாங்க. 40 தொகுதி கொடுத்தாங்கன்னா யாரு கொடுத்தா உங்களுக்கு? தமிழ்நாடு பாண்டிச்சேரி தானே. தமிழகத்தை பத்தி முதல்ல பேசுங்க. அப்புறம் நீங்க மணிப்பூருக்கு போலாம், அருணாச்சல பிரதேசத்துக்கு போலாம், பாகிஸ்தான். அருணாச்சல பிரதேசத்துல தான் பெண்கள் அதிகமாக 24%. சார் தமிழ்நாட்டிலேயே அந்த நிலைமை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல எனக்கு இப்பதான் புரியுது. அருணாச்சலத்துல அங்க வந்து நம்பர் 1 இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் தமிழகத்தை நம்பர் 1 மாத்துவோம் அப்படின்னு ஏதாவது திட்டம் கீது வச்சிருக்கீங்களா? பெண்களை குடிக்க வைக்கிறதுல கம்பேரிசன் தான் சொல்றேன். பெண்களை குடிக்க வைக்கிறதுல அத பாருங்க கேட்டாங்க. 31 இடத்துல இருக்கு. எல்லாரும் நம்பர் 1 ஆக்குறீங்களே, அதே மாதிரி குடிக்க வைக்கிறதுல நம்பர் 1 ஆக்குறது உங்க திட்டம். யாருமே குடிக்க விரும்பல. அவங்க அப்புறம் எதுக்கு சார் இது? 25.4% ஆண்களும் பெண்களை வந்து 0.3%. சார் ஏதாவது சம்பந்தம் இருக்கா நீங்க பேசுறதுக்கு? தமிழ்நாட்டுல பெண்களோட கோவத்தை ஏன் கொட்டிக்கிறீங்கன்னு கேட்டா, அருணாச்சல பிரதேசத்துல பெண்கள் குடிக்கிறாங்கன்னா என்ன சார் இது? தமிழ்நாட்டு பெண்கள் குடிக்க சொல்றீங்களா? நீங்க இல்லன்னு சொல்றேன், நீங்க இருக்குன்றீங்க. எங்க அதான் கம்பேரிசன் சொன்னேன், நீங்க அதையும் கேட்க மாட்டேன்றீங்க. அவங்க என்ன நம்பர் 1 சொன்னாங்க? பாருங்க அவங்க நம்பர் 1 சொன்னாங்க. கடந்த காலத்தை விட இப்ப பெண்களும் குடிக்கிறாங்க, மாணவர்கள் குடிக்கிற அளவுக்கு இங்க வந்து அவைலபிலிட்டி நிறைய இருக்கு. வீடியோக்கெல்லாம் பாக்குறல்ல சார், ஸ்கூலுக்கு போற பசங்க சார் போதைக்கு அடிமையாயிடுறாங்க. டாஸ்மாக்ல பீரை வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க அது? நம்ம என்ன சார் பண்ணிருக்கோம்? பள்ளிக்கல்வித்துறை ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? உயர்கல்வித்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? மதுவிலக்குத்துறை நடவடிக்கை எடுத்திருக்கா?
போலீஸ் துறையாவது நடவடிக்கை எடுத்திருக்கா? சுகாதாரத்துறை எடுத்திருக்கிறதா? எல்லா துறையிலும் நடவடிக்கை எடுத்திருக்கு. ஆனா மக்களுடைய என்ன நடவடிக்கை கொஞ்சம் சொல்லுங்க. என்ன நடவடிக்கை எடுத்தது சொல்லுங்க, ஒரு 2 சொல்லுங்க. சிஎம் பேட்டி சொல்றாரு மது குடிக்காதீங்க. அவர் சொன்னா எல்லாரும் கேட்டுருவாங்களா? ஏன் கேட்க கூடாது? அவர் சொல்றது உங்க அமைச்சர்களே கேக்குறது இல்ல. அப்படி அதெல்லாம் ஜாஸ்தியா பேசாதீங்கன்னு நூல்வெளிக்குள்ளால போய் அவர் போய் மிரட்டிட்டு வராரு. இல்ல சொல்லுவது தவறு. ஏன் சார் சட்டமன்றத்திலே முதலமைச்சர் பேசுறத அமைச்சர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க? நீங்க சொன்ன உடனே ஸ்டூடண்ட்ஸ் கேட்டுருவாங்களா? என்னங்க அது? விழிப்புணர்வு வீடியோ போட்டா போதுமா? அவர் பேசினா இதனாலதான் விளம்பர ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் வீடியோ போட்டா எல்லாரும் தெரிஞ்சிருவாங்களா சார்? என்ன வீடியோ போட்டாங்க? நீங்க தானே சொன்னீங்க வீடியோ போடுறாங்க, விழிப்புணர்வு வீடியோ, அது போட்டா எல்லாம் தெரிஞ்சிருவாங்களா? அது வந்து நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? சரி சொல்றீங்க இல்ல, என்ன பையன் என்ன பையன் குறைஞ்சிருக்கணும் இல்ல? முதலமைச்சர் பேச்சை கேட்டு முதலமைச்சர் பேச்சை கேட்டு இங்க குடிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னா 48,000 கோடி அட்லீஸ்ட் 47,000 கோடியாவது மாறி இருக்கணும்ல. ஏன் மாறல? ஏற்கனவே கம்மியாகி தான் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புரியுதுங்களா? வீடியோ எப்ப சார் போட்டாரு? ஒரு 6 மாசம் இருக்குமா வீடியோ போட்டு? 48,000 கோடி 47,000 கோடியால குறைஞ்சிருக்கணும். ஜாஸ்தி தானே ஆகுது. நீங்க இங்க குடிக்கிறவங்க 25.4%, நம்ம 75% அதால வந்து குடிக்காம தானே இருக்காங்க. அவர் பேச்சை கேட்டு அது பாக்கலையா நீங்க? நன்றி சார். அப்ப அந்த 75% போய் குடிக்க சொல்ல போறீங்க. குடிக்க கூடாதுன்னு சொல்றோம். நன்றி சார். அப்படி எல்லாம் இல்ல. அப்படி இல்ல. நீங்க தவறான நிகழ்ச்சி பாக்குறவங்க நீங்க சொன்னா சொல்லுவீங்க. அது நான் நினைக்க மாட்டேன். எந்த டேட்டாபேஸ் வச்சு நீங்க சொல்றீங்க? இங்க இதான் டேட்டா. அது என்ன டேட்டாபேஸ்? குடிக்கிறவங்களோட டேட்டாபேஸ் எங்க என்ன எதுல நீங்க போய் கூகுள்ல பேப்பர்ல போய் மானிய கோரிக்கையில சொல்லுங்க 1 கோடிக்கும் அதிகமானவர்கள் குடிக்கிறாங்கங்கற ஒரு பேப்பர்ல எழுதி வந்துட்டாங்க. அது பேர் டேட்டாபேஸ்ங்களா? 48,000 கோடி ரூபாய் வருமானம் 75% சொல்றேன். அப்ப 1 கோடி வராது. அதுக்கு என்ன ஆத்தென்டிசிட்டி இல்லன்னு சொல்லலையே. உங்க குடிக்கிறவங்க இருக்குன்னு தான் சொல்றேன். நீங்க இல்லன்னு மறுத்தீங்க. இல்ல 75% குடிக்கலங்கறீங்களே. அப்ப என்ன அவங்களும் சேர்த்து குடிங்க, அரசுக்கு வருமானம் வரட்டும்னு சொல்ல வரீங்க? தனி மனிதனுடைய ஒழுக்கம் தான் காரணம். நீங்க தனி மனித ஒழுக்க ஃபாலோ நீங்க 1000 பேர் சொன்னாலும் கூட சிகரெட் ஸ்மோக்கிங் இன்ஜூரிஸ் டு ஹெல்த் அந்த இதுலயே போடுறான். அப்போ குடிக்குது. அங்க புகை பிடிக்கிறாங்களா இல்லையா? அது யாருடைய இது? புகை பிடிப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு அப்படி போட்டா கூட பிடிக்கிறாங்களா இல்லையா? அதுதான். அப்ப தனி மனித ஒழுக்கம் இல்லன்னு தான் சொல்றேன் நானு. புரியுதுங்களா? தனிமனித ஒழுக்கம் ஏன் திமுக அரசு ஆட்சி அமைக்கும் போது மட்டும் அதிகமா இருக்கு? தனிமனித ஒழுக்கமே இல்லாம ஏன் போயிருக்கு உங்க ஆட்சியில? கடைசி வரைக்கும் நீங்க எங்க மேல தப்பு இல்ல, குடிக்கிறவன போய் தனிமனித ஒழுக்கத்தை பத்தி பேசுறாரு. அதே தனி மனிதர்கள் இன்னும் ஒரு வருஷத்துல ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. நீங்க பாத்துக்கங்க. அக்னிஷன் நன்றி சார். இதுக்கு மேல பேசி என்னோட எனர்ஜி தான் போகுது. ரொம்ப நன்றி சார் உங்களுடைய அறிவுரை விளக்கத்துக்கு.